Hello everyone, welcome to eCareer Plus CAD and Engineering யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பார்ட் ஃபைலில் 3D பிரிண்டிங் ஃபைலை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பார்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ப்ரிங்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3D பிரிண்டிங் ஃபைலாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைலில் கீழே வந்தீங்க அப்படின்னா 3D பிரிண்ட் 3D அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 3D பிரிண்டிங்க்கான செட்டிங்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து என்னென்னா பிரிண்டர் சூஸ் பண்ணுறது. ஸோ நமக்கு தேவையான பிரிண்டரை மேனேஜ் ஃபேவரட்ஸ்லேருந்து நம்ம எடுத்து ஆட் டு ஃபேவரட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ட்ராப்டவுன் பாக்ஸில் நம்ம என்ன பிரிண்டர் செலக்ட் பண்ணோமோ அது இங்கே வந்துடும். அடுத்து இது வந்து எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்கு பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ எனக்கு இந்த பாட்டம் ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓரியன்ட் டு ஃபிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ரிவ்யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர் ஹைட்டுன்னு ஒன்று கேட்கும். எப்பயுமே 3D பிரிண்டிங்கில் நமக்கு க்ரியேட் ஆகுறது லேயர் பை லேயராக தான் க்ரியேட் ஆகும். அந்த லேயரோட ஹைட்டு தான் வந்து இங்கே கேட்குது. ஸோ அது 1 mm கொடுத்துருக்கும். இந்த ஸ்ட்ரைடேஷன் லைன்ஸ் அப்படின்றது என்னென்னா அது அந்த லேயர் க்ரியேட் ஆகுதுல்ல அந்த லேயரோட ப்ரிவ்யூ தான் இது. இந்த லைன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த 3D பிரிண்டிங்கில் இந்த ஸ்ப்ரிங் வந்து க்ரியேட் ஆகிட்டே வரும். இது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு திரும்ப செட்டிங்ஸ்குள்ளேயே கீழே லாஸ்ட் ஆப்ஷனாக சேவ் டு ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே கீழே வந்தீங்க அப்படின்னா சேவ் கரண்ட் ஃபைல் டு எ ஃபார்மட் காமன்லி யூஸ்டு ஃபார் 3D பிரிண்டிங். அதாவது 3D பிரிண்டிங்க்குன்னு ஒரு 3 ஃபார்மேட் இருக்குது. STL 3D மேனுஃபேக்சரிங் ஃபார்மேட், அடுத்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபார்மேட் இருக்குது. அதில் நம்ம 3D மேனுஃபேக்சரிங் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப சேவஸ் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஃபைல் நேமு அடுத்து சேவஸ் டைப் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணி 3D மேனுஃபேக்சரிங் ஃபார்மேட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் சாலிட்வொர்க்ஸோட. அதில் நம்ம என்ன ஃபார்மேட்டில் நம்ம அதை சேவ் பண்ண போகிறோமோ அந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மெட்டீரியல் அப்பியரன்ஸ் இது ரெண்டையும் வந்து 2 ஆப்ஷனையும் டிக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த பாட்டுக்கு அப்படின்னா அதுவுமே சேர்ந்து நமக்கு 3D பிரிண்டிங்கில் ஃபைலில் வர்றப்போ தெரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் ஃபைல் சேவ் ஆயிடும். ஓகே, இப்போது அந்த 3D பிரிண்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு ஓப்பனில் நாம் செலக்ட் பண்ண அந்த பார்ட்டோட ஃபைல் 3MF ஃபைலில் நமக்கு இந்த டைப் வந்து 3MF ஃபைல் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள்.
நமக்கு அந்த 3D பிரிண்டிங் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நமக்கு நாம் அந்த 3D பிரிண்டிங் கொடுக்குறப்போ ஸ்லைசஸ் ஜென்ரேட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஸ்லைஸ் தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டாக நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ 3D பிரிண்டிங் அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸாக தான் நமக்கு வந்து சின்ன சின்ன பார்ட்டாக நமக்கு வந்து அந்த 3D பிரிண்டிங் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.